எல்லாத்துக்கும் வணக்கம். அதில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சில இடங்களில் அதாவது நம்ம ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு பாதையிலேருந்து நம்ம கடந்து தான் போகணும். அப்படிங்கும்போது நல்லவங்கள பார்த்துருப்போம், கெட்டவங்கள பார்த்துருப்போம், நம்மளை அசிங்கமாக பேசினவங்கள பார்த்துருப்போம், நம்மளை கண்ணுக்கு முன்னாடி நம்ம நேருக்கு நேராக வந்து நம்மளை கேவலப்படுத்தினவங்கள எல்லாத்தையுமே ஒரு கட்டத்தில் நம்ம கடந்து தான் போகணும். இது வந்து பாதி பார்த்திங்கன்னா ரத்த சம்மந்தம்னு வச்சுக்கோங்களேன். அது யார் என்னன்னு நம்ம சொல்ல வேணாம். ரத்த சம்மந்தம் தான். அவங்களோட பொண்ணு, அதாவது அவங்களோட பொண்ணு உடம்பு சரியில்லாமல் இருந்தது பார்த்துக்குங்க. சொன்னாங்க, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் பெட்டில் சேர்த்துருக்கோன்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அம்மா என்னால் போக முடியாதும்மா, இந்த மாதிரி அவங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் பெட்டில் வச்சுருக்காங்கம்மா, நீ போமான்னு எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்துக்குங்க. அப்போ என் பொண்ணு சின்ன பொண்ணு பார்த்துக்குங்க. எங்கள் பாப்பா சின்னதாக இருக்கும். நான் எங்கள் அம்மாட்ட எங்கள் பாப்பாவை விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம் பார்த்துக்குங்க. அங்கே முடியலன்னு உடனே அங்கேருந்து சேலம் கொண்டு போக சொல்லிட்டாங்க. அவங்களோடைய எதை பற்றியுமே யோசிக்கல. அதாவது அப்போதைக்கு அவங்க பொண்ணாக இருந்தால் என்ன, நம்ம பொண்ணாக இருந்தால் என்ன, எல்லாம் பொண்ணு தானே. நம்ம பொண்ணை எப்படியாவது நம்ம ஏதோ ஒன்று கடவுள் பண்ணிட்டு அந்த பொண்ணு நல்லா குணமாயிடணும்னு வேண்டிக்கிட்டு நானும் அவங்களோட கிளம்பிட்டேன் பார்த்துங்க. கிளம்பி சேலம் போய் ஒரு 15 நாள் இருந்தோம் பார்த்துங்க சேலத்துலேயே. எங்கள் பொண்ணை வந்து நான் பெற்ற பொண்ணை வந்து பார்க்கவே இல்லை பார்த்துக்குங்க. குளிக்கல, ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகல, ஒன்று எடுத்துகிட்டு போகல. அந்த 15 நாள் அவங்க கூடயே இருந்தேன். அது என்ன சூழ்நிலையே தெரில, அந்த பொண்ணை கடவுள் கொண்டு போயிட்டார். அந்த பொண்ணை நான் குறை சொல்லலை. அப்படியெல்லாம் பார்த்து வந்து செஞ்சு வந்து எனக்கு முடியாமல் போச்சு பார்த்துக்குங்க. அவங்க தான் பார்த்தாங்க. அப்போ இருந்த சூழ்நிலை என்னால் பார்த்துக்க முடியல. அவங்க தான் என்னையே பார்த்தாங்க, ஆஸ்பத்திரிக்கு எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போனாங்க. அப்படியெல்லாம் இருந்தவங்க ஒரு பணமாக பாசமானு வரும்போது பார்த்திங்கன்னா பணம் தாங்க பெருசாக இருக்குது, பாசம் தோற்று போச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பார்த்துக்குங்க. அப்போ உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா பார்க்கணுன்னு சொல்கிற சூழ்நிலைக்கு என்கிட்ட பணம் இல்லை பார்த்துக்குங்க. அப்போ நான் சொன்னேன், என்கிட்ட பணம் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். சரி, யார்ட்டையாவது வாங்கி தரீங்களான்னு நான் கேட்டேன். சரின்னா அவங்க வாங்கி கொடுத்தாங்க பார்த்துங்க. பணம் வாங்கி கொடுத்தாங்க, வட்டிக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க. நானும் அவங்க சொன்ன டைமுக்கு என்னால் கொடுக்க முடியல பார்த்துங்க. அவங்க சொன்ன டைமுக்கு என்கிட்ட பணம் குறல, எனக்கு கிடைக்கல, என்னால் கொடுக்க முடியல. ஒரு மாதம் சொல்லி வாங்கினா அது ஒரு 3 மாதமே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 3 மாதம் ஆயிடுச்சு. அமௌண்ட் அதே மாதிரியே எங்கள் அம்மாட்ட கொடுத்து அவங்களுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டேன். அந்த அமௌண்ட் அவங்க வாங்கிறதுக்குள்ளே என்னை பேசின அசிங்கம், அவமானம், அடிக்கி வந்து கேவலமான வார்த்தைகளை விட்டுட்டாங்க பார்த்துங்க. அப்போ அந்த நான் 15 நாள் வந்து அவங்க கூட இருந்தது வந்து அவங்களுக்கு அது தெரியல. உறவா பணமானு பார்த்தா அவங்களுக்கு பணம் தான் முக்கியமாக போச்சு பார்த்துங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இதை அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல பார்த்துக்குங்க. அவங்கக்கிட்ட எனக்கு அவங்க மேலே உள்ள பாசத்தோட அவங்கக்கிட்ட நான் வாங்கின அசிங்கம் அப்படி ஒரு மனசில் எனக்கு பதிஞ்சிருச்சு பார்த்துங்க. அதனால் இப்போவும் நம்ம அவங்கள பார்த்தோம்னா கூட மனசு சொல்லும், போய் பேசுவோம் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துக்கு அவங்கள பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம பட்ட அவமானம் வந்து எனக்கு முன்னாடி வருது பாருங்கள். அட இவங்கக்கிட்ட போய் நம்ம பேசுகிறதா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டு தோணுது பார்த்துங்க. அது நம்ம செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் பண்ணின அந்த எப்படி அந்த பணத்தை நம்ம கொடுக்க போகிறது தான், நம்ம சொந்தம் தானே, சரி கொஞ்சம் லேட்டாக கொடுக்கணுன்னு அவங்க ஒரு நிமிஷம் யோசிக்கல பார்த்துங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க பேசின சில வார்த்தைகள் என்னால் தாங்க முடியல. அதனால் இப்போவும் நம்ம அந்த மாதிரி இருக்கவங்கள பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, என்னப்போ அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செஞ்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு மனசில் அவங்கக்கிட்ட போகாத அளவுக்கு ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.